வண்டி வண்டி. ஐயோ பாவம், யாரோ தெரியல. கார் மாத்திரம் இருக்குங்க. சண்டாள பையன். பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கா? தூக்கு தூக்கு. டாக்டர், ஒரு அவசர கேஸ். மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. அப்படியா? கொஞ்சம் வரீங்களா? போய். ஒண்ணும் பயம் இல்ல. ஏதோ அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் மயக்கமா இருக்காங்க. ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது டாக்டர். என் பேர் ரவி, ஊட்டி ரவி இண்டஸ்ட்ரி மேனேஜிங் டைரக்டர். நான் பொள்ளாச்சில இருந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ரோடு ஓரத்துல மயக்கமா கிடந்தா. நான் நினைக்கிறேன் எனக்கு முன்னால போன கார் அவளை மோதி தள்ளி இருக்குமோன்னு. உடனே இங்க தூக்கிட்டு வந்தேன். ஐ see. அந்த பொண்ணை அட்மிட் பண்ணிக்கிறேன். எதுக்கு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு உங்க விலாசத்தை கொடுத்துட்டு போங்க. ஷூர் டாக்டர். விஜயா, விஜயா, இவ்வளவு நேரமா காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஏன் பேசாம இருக்கேன்? உண்மையை சொல்லு. உன் வயசு 18 தானே? மன்னிக்கணும், எங்க வீட்டு பெரியவங்க என் ஜாதகத்தை குறிச்சு வைக்கல. அவங்க கிடக்காங்க. இப்போ உன் ஜாதகம் என் கையில இருக்கு. ஆமா, நான் உன்னை கிண்டல் பண்ணதை பார்த்து பயந்துட்டியா? பயப்படல, ஆனா கூச்சப்பட்டேன். ஐயா, ஏன்? தனியா இருக்கும்போது இப்படி கேலி செஞ்சா கூச்சமா இருக்காதா? அது சரி. இதுக்கே கூச்சப்பட்டீங்கன்னா இப்பதானே ஸ்டார்டிங், இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு. இப்போ எதுக்காக சுத்தி வளைப்பானே, டைரக்டா பாயிண்ட்டுக்கு வர்றேன். நான் உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமோ? காதலிக்க போறேன். காதலிக்க போறேன். என்ன காதலிப்பேன். நீ என்ன காதலிச்சாகணுமா? எனக்காக இல்ல, எங்க அப்பாவுக்காக நீ என்ன காதலிச்சு தான் தீரணும். அப்பாவுக்காகவா? ஆமா. இப்போ சரித்திரம் வேறையா இருந்தாலும் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ அவருடைய மகன், அதாவது என்னுடைய தங்கச்சி. அண்ணனும் தங்கச்சியும் காதலிக்கிறது தப்பு இல்ல. அதை கண்டு எங்க அப்பா துடிப்பார் இல்ல, அதனால பல உண்மைகளை ஒத்துக்குவார் இல்ல, எங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பம் எல்லாம் தீர்ந்து போயிடும் இல்ல. அதனாலதான் என்ன காதலிக்க சொல்றேன். அப்படின்னா இந்த நாடகத்துக்கு மட்டும்தான் நான் கதாநாயகி இல்லையா? அது மட்டும் இல்ல, அப்பாவுக்கு முன்னால பிரமாதமா நடிக்கணும். என்ன சிரிக்கிற? சரியா நடிக்க தெரியாம தானே நான் உங்ககிட்டயே மாட்டிக்கிட்டேன். மறந்துட்டீங்களா? ஆமா. அப்ப என்னுடைய திட்டம் அப்ப ஒண்ணு செய்வோம். சீரியஸாவே மனப்பூர்வமா காதலிப்போம். அதுல ஒண்ணு தப்பு இல்ல. நிஜமாவா? பொய்யாவ சொல்றேன். எப்படி வா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வர இங்க சுத்திட்டு இருக்கேன். அப்படி என்ன அவசரமா? அவசரம் தான். என்ன உடனே மெட்ராஸ் புறப்பட்டு வர சொல்லி என் ஆபீஸ் கிளைண்ட் ஒருத்தன் ட்ரங்க் கால் பண்ணிருக்கான். நான் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க நீங்க ஊர்ல இல்லாத போது உங்க அப்பாவுக்கு என்னுடைய உண்மையான நிலைமை புரிஞ்சு போச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணும் புரியாது. நீ மட்டும் வழக்கப்படி கலகலப்பா நடந்துக்க, சந்தேகப்படும்படி நடக்காத. எதுக்கும் நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுங்க, அப்பதான் எனக்கு நிம்மதி. சீக்கிரம் வந்துடுறேன். ஒரு முக்கியமான சமாச்சாரம். நான் மெட்ராஸ் போறோன்னு உனக்கு ஒரு லெட்டர் போடுறேன். ஐ மீன் காதல் கடிதம். அதை எங்க அப்பாவுக்கு முன்னால சத்தம் போட்டு படி. ஐயோ, அவர் கோச்சுக்கிட்டாருன்னா? கோச்சுக்கிட்டோம். அதுக்காக தானே இந்த ஐடியாவே. டைம் ஆச்சு, வரட்டுமா? ஏமா, பெட்டி தான் விட்டுட்டேன். சும்மா இருந்தா எப்படி? நேரா உங்க அப்பாவுக்கு முன்னால போய் நிக்கிறது. என்ன தெரியலையா? நான் தான் உங்க பொண்ணு, என்ன ஏத்துக்குங்கன்னு சொல்றது. நல்லா இருக்கேன். திடீர்னு போய் நான் தான் உங்க பொண்ணுன்னு சொன்னா உன்னை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவார். அப்படி ஏதாவது சொன்னா சத்தம் போடுவேன், கூச்சல் போடுவேன், 10 பேரை கூப்பிடுவேன், கோர்ட்டுக்கு போவேன், வக்கீல் கிட்ட போவேன், கலாட்டம் பண்ண வேண்டியதானே. இவ யாரு நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய ஆதாரத்தை இல்லாம பெட்டியோட விட்டுட்டான்னு சொல்றேனே. அப்புறம் இவ சொல்றத அவர் எப்படி நம்புவாரு? கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை தான். அதான் என்ன செய்யறதுன்னு புரியாம இவ்வளவு ஹோட்டல்ல தங்க வச்சேன். ஒரு நாளைக்கு என்ன செலவாகுது தெரியுமா? 115 ரூபாய், 87 NP. பணக்கார பைய காதல் தானடா, கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். நீ ஒரு காரியம் செய். இந்த பொண்ணை நேரா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. உங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்புறம் ஹோட்டல காலி பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு கொடுத்துரும் போயிடுங்க. இவளை நான் நேரா வீட்டுக்கு கூட்டு போகணும். அப்பா இவதான் என் காதலின்னு சொல்லணும். இவ சரித்திரத்தையும் சொல்லி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணும். தட்ஸ் ஆல். எங்க அப்பா என்ன பெரிய சீர்திருத்தவாதியா? எங்களுக்கு காதல் கல்யாணம் பண்ணி வைக்க தொலைச்சு விடுவார். தொலைச்சு அதுவும் பிறப்பை பத்தி கேள்விப்பட்டாரு, அங்க கொலையே நடக்கும். இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்றோம். ஐயா, அம்மாவுக்கு லெட்டர் வந்திருக்குங்க. அம்மாவுக்கு லெட்டர் வந்திருக்கு. இல்லைங்க, சின்னம்மாவுக்கு. எனக்கு இதுக்கு எப்படி லெட்டர் வரும்? எங்க கொண்டா? இது எனக்கு வந்த லெட்டர். இத நீங்க படிக்கிறது நாகரிகம் இல்ல. யார் எழுதிருக்காங்க? அவர். எவர்? உங்க மகன். என் மகனா? தடிப்பை பூசணிக்கா மாதிரி நான் இங்க ஒருத்தன் இருக்கேன். என்ன அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதா? இப்படி இருக்கானே. சும்மா இருங்க. என்ன எழுதிருக்கிறான் படிமா, எங்களுக்கு ஏதாவது செய்தி வந்திருக்கும். படி 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 படி. என் ஆருயிர் காதலி விஜயா. சுந்தரி,
சுந்தரி எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும் போல இருக்க. காதலியாமே முதல்ல அதுக்கு அடிப்படை போடு. பேசாம இருங்க. அப்புறம் மண்ணான் கட்டி படிக்க சொல்றேன் அந்த லெட்டரை. நான் இங்கு சுகம், உன் சுகத்தை அறிய ஆவல். இங்கு நான் உன் ஞாபகமாகவே இருக்கிறேன். அவன் ஞாபகத்தில் தீயவை. உன் மோகன சிரிப்பும் கொஞ்சம் மொழியும் காந்த கண்களும் உன் அண்ணன் நடையும். நிறுத்து. அண்ணன் நடையாம அண்ணனுங்கிறது சோத்து நடையா? உனக்கு என்ன வயசாச்சு, எனக்கு என்ன வயசாச்சு? கூட்டி பாரு, கேவலமா இல்ல. ஏன் கூட்டி போயிட்டாள? பேசாம இருங்க, உங்களுக்கு ரத்த குறிப்பு வரும். ஐயோ, பேச்சே வரலையே. ஏப்பா திருப்பதி, இந்த ஊர்ல யாரோ ஒரு புது டாக்டர் வந்திருக்கானா? நாடியே பார்க்காமலே நரம்ப கட்டுறானா? கூட்டமா வந்து குவியது, கரா பறக்குது. என்ன சார் குண்ட தூக்கி போடுறீங்க? ஆமாப்பா, ஒரு நாளைக்கு எனக்கு போன் வந்திருக்கு பாரு. அத்தனை போன், இவ்வளவு போன் வந்திருக்கப்பாண்ணா. ஆமா, பெரிய டாக்டரா. என்ன சார் நீங்க? எனக்கே அந்த ஆளு தெரியாது, எப்படி பெரிய டாக்டரா இருக்க முடியும்? இருந்தாலும் அவரை விட்டு வைக்க கூடாது. ஒரு நாளைக்கு தலைவலின்னு கூட படுக்காம இருக்க போறான். ஒரே இன்ஜெக்ஷன். எனக்கு போட்டியா இருக்க கூடாது. எனக்கு புரியல. அப்பா அப்பாவா? உடம்பே போயிட்டு இருக்கு. விளையாடுறியா? ரவி சார், உங்க அப்பாங்குது. இந்த பொண்ணுக்கு அம்மா யார் சார்? சும்மாரப்பா, நீ வேற குழப்பாத. ரவி அப்பா யோ, நல்ல பிசினஸ் ஐயா. பொம்பளை பிள்ளைகளை தயார் பண்ணி போறவங்க வர்றவங்க எல்லாம் அப்பான்னு கூப்பிட சொல்லி பணத்தை சம்பாத்தியம் பண்றியா? நல்ல ஆளியா. அவளுக்கு புத்தி சுவாதனம் இல்லாம வர்றவன் போறவன் எல்லாம் அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. எவனோ பெத்து தொலைச்சுட்டா நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் ஐயா. கண்டவனெல்லாம் நீ அப்பா அப்பான்னு கூப்பிட்டு தொலை. வந்து தொலை. வா. ஏ திருப்பதி, இந்த பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிட சொல்றேன், அப்படி அசந்துட்டேன். சார், அந்த பொண்ணுக்கு உங்க சாயல் வேற இருக்குதா? சும்மாரா. கொஞ்ச நாளா எனக்கு டைம் சரியில்லை. வரவங்க எல்லாம் என்ன பார்த்த உடனே அப்பா 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 அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப பேருக்கு அமையாதுங்க. மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டி கவனம் வருது. ஏன் சார் அந்த பெரிய டாக்டர் இங்க இருக்க போறானா? இல்ல, செத்து போக போறேன். சும்மாரா. அவ போறாளா? என்னங்க, இந்த பொண்ணுதான் அன்னைக்கு கார் விபத்துல. என்னடா கார்ல அப்படி ஊர்வலமா? அம்மா அப்படி ஜாலியா? டாக்டர் சார் பரவாயில்லையே, பாத்தீங்களா? நம்ம கிட்ட கூட சொல்லவே இல்ல. ஓ, இத பத்தி சொல்றியா? இப்பதானே சந்தர்ப்பமே கிடைச்சிருக்கு. இவன் பேர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு. இவன் பேர் ரதி, சுந்தரத்தோட. இவன் பேர் விஜயா, என்னோட. ஹலோ ஹலோ டாக்டர் சார், நேத்து நான் வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்போ எங்க அப்பாவை பார்த்தேன். திகைச்சு போய் எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. அப்படியா? அவர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றதுக்குள்ள இவங்க அப்பா என்ன தரன்னு இழுத்துட்டு போயிட்டார். கவலைப்படாது, அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். சுந்தரம், நான் இப்ப சொல்ல போறதை கேட்டு யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டாம். ரதி, நீ சந்திச்சது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அவர் தான் அப்பா. அப்படின்னா இவ என் தங்கச்சியே தான். என்ன ரவி, ஆச்சரியமா இருக்கு. காரணமா தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். எங்க அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருந்ததுங்கிற விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் எனக்கே தெரியும். இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருந்ததே விஜயா தான். இவங்களா? ஆமாங்க, அன்னைக்கு பொள்ளாச்சி ரோட்ல உங்களுக்கு விபத்து ஏற்பட்டது. அந்த வண்டியில நான் தான் வந்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம உங்களை கவனிக்காம வந்துட்டேன்னு வித்தியாசமா நினைக்காதீங்க. என்னுடைய சூழ்நிலை அப்படி. ஆமா ரதி, விபத்து நடந்தப்ப உன்னுடைய பெட்டி அவகிட்ட கிடைச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு நான் தான் உங்க மகன்னு அப்பா கிட்ட வந்து நின்னுட்டா. அப்பாவும் வேற வழி இல்லாம இவளை வீட்டோட வச்சுக்கிட்டு தன் நண்பருடைய மகன்னு அம்மா கிட்ட போய் சொல்லிட்டார். அப்படின்னா மெதுவா அந்த உண்மையெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்லிடுறதானே? எங்க அம்மா இவளை தன் மகள்னு ஏத்துக்கணும்னா இந்த உண்மை எங்க அப்பா வாய் மூலியமா தான் வெளிவரணும். அதுக்காக தான் நான் பேசாம இருக்கேன். இப்படி நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டியவங்களா இருப்போம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி சரி, இனிமேதான் எனக்கு வேலை தலைக்கு மேல இருக்கு. முதல்ல உங்க 2 பேருடைய கல்யாணத்தை முடிக்கணும். சுந்தரம், நீ ஒண்ணு செய். எதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு வா. அதுக்கு முன்னால் நான் உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். சரி சுந்தரி, என் தர்ம பத்தினி, உன்னை என் கண்ணுக்குள்ள என் அன்பு மனைவியா வச்சு காப்பாத்தி வந்திருக்கேன். இது வரைக்கும் நீ என்னென்னமோ கோவிச்சிருக்கிற, என்னென்னமோ சொல்லி இருக்கிற, நான் மறுத்து பேசியிருக்கிறேனா? இப்ப நான் சொல்ல போறதை கேட்டு நீ எங்கேயும் ஓடிடாத. சரி ரவி, என் அன்பு மகனே, உன்னை நாம் பெற்று வளர்த்து ஆளாக்கி ஏதோ ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை நான் படிக்க வச்சிருக்கிறேன். இத்தனை காலமா என் மனசுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு ரகசியத்தை கேட்டு நீ ஆத்திரப்படாதே, அவசரப்படாதே, என்னை ஒண்ணு செஞ்சிடாத.
இந்த இந்த விஜி விஜி என் மகடா உங்க மகடா என் மகடா உங்க மகடா என் மகடா உங்க மகடா என் மகடா உங்க மகதானே என் மகடா ஏன்பா உங்க மகதானே பாத்தியா பாத்தியா அப்பவே சொன்னேன் யாரும் கோவிச்சுக்காதுங்கன்னு சொன்னேன் கேட்டீங்களா கோவிச்சுக்கிறீங்களா சின்ன வயசுல எல்லாரும் செய்யற தப்புதான் நானும் செஞ்சேன் சுந்தரி நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன மன்னிச்சுக்க நீங்க ஒரு மனுஷன் தான். அம்மா அம்மா அவசரப்படாது நடந்தது என்னமோ நடந்து போச்சு கொஞ்சம் பொறுமையாது பையன் மன்னிச்சுட்டான் இந்த பாரு இன்னும் ஒரு தடவை நான் இந்த மாதிரி தப்பு நான் செய்யவே மாட்டேன் இன்னொரு தடவையா ஏன் சார் 3வது வீடு வச்சுக்கிட்டா கூட ஐடியா இருந்தா உங்களுக்கு பொண்ணாதான் சார் நீங்க இல்லையா பிராணனை வாங்காதே சரி இதுக்காகத்தான் சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்காதேன்னு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறதா நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா அதான் பகிரங்கமா ஒத்துக்கிட்டானே அப்பா நீங்க உங்க மகன் சொன்னது இவ இல்ல இவதான் என்ன டாக்டர் சார் குழப்பம்? இவர் அதிபாரதி இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்படாதீங்க அப்பா உங்களையே நம்பி இருந்த இவ தாயார் இறந்தோன்னு உங்களை சந்திக்கிறதுக்காக புறப்பட்டது இவதான் தான் உங்கள் மகள்னு நிரூபிக்க வேண்டிய ஆதாரங்கள் அத்தனையும் இவ கையில கிடைக்கவே தன் தாய் மாமனுக்கு பயந்து தனக்கு ஒரு புகலிடம் வேணுமேங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்லியிருக்கா இப்ப புரியுதா ஒண்ணுமே புரியல ஒரே குழப்பமா இருக்கு ஆனா என் சிவகாமி சாயல் அப்படியே இருக்கு அட சுமாரியா ஏன் டாக்டர் சார் அப்போ ரதிபாரதி விஜயாவாயிடுச்சா? ஓஹோ அதனாலதான் அன்னைக்கு இந்த ஆளை பார்த்த உடனே அப்பா அப்பான்னு கூப்பிட்டுச்சு. சரி அது கிடக்கட்டும். என்னது அந்த 10 லட்சம் கோச்சு வண்டி குதிரை லாயம் என்ன ஆச்சு? எங்கேயும் போகல எல்லாம் எங்க அப்பா கிட்ட இருக்கு இதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலான்னு தான் நானும் ரவியும் ஒரு நாடகம் ஆடணும். நல்லா ஆண்டிங்க நாடகம். சரி நடந்து போச்சு. இந்தாயா இப்போவாது கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லு. இவர் என்ன சொல்றது? நீ வாடி கண்ணு. சீக்கிரம் போங்க. எங்க ஐயா எங்க? மேல கொட்டு. ஏன் மேல சாயிரு? என்னப்பா? சீக்கிரம் தந்துனா